எனக்கு ஃப்ரெண்ட்ஸா இருக்கு. அம்மா எப்படி, ஐயா எப்படி, எனி டைம் என்னத்தை கொண்டு போனாலும் அவர்கள் வேண்டுவார்கள். ஏன்னா அவங்க சொல்லுவாங்க, தம்பி எங்களை கண்டு சிரிச்சாலே சந்தோஷமா இருக்கு. இதுதான் ஒரு செழிப்பு. ஒரே இஞ்சி தின்ற ஏதோ மாதிரி இப்படியே முகாப்பா இருக்கிறதெல்லாம் ஆசீர்வாதம் இல்லை. மற்றோட சிரித்து பேசுங்க, அன்பா பேசுங்க, குடும்பத்துல சிரிச்சு. சில குடும்பக்காரோட சிரிக்க மாட்டேங்கும், வெளியாரோட கக்களம் பண்ணியெல்லாம் நீ எல்லாம் குடும்பத்தில் சரியில்லை, கிறிஸ்தவனும் இல்லை. முதலாவது குடும்பத்தில் மகிழ்ச்சியா இருக்கப்படாங்க. பைபிள் சொல்லுது, அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு. அடுத்த பகுதி, தன் காலத்தில் தன் கனியை தந்து. பாருங்க, நல்ல கனிகள் கொடுப்பார்கள். ஆவின் கனியை சொல்லுங்க இப்ப. அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, விசற்குணம் இல்ல, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சை அடக்கம். பாருங்க, அதாவது தன் காலத்தில் தன் கனியை தந்து. பாருங்க, அநேகமான கனி விருட்சங்கள் அந்தந்த காலத்துல தான் வரையும். ஆனா வாழைப்பழம் எல்லாம் அப்படிப்பட்டதா இருக்கும். அது எனி டைம். நாங்க எனி டைம் வாழைப்பழம் கிடைச்சா சாப்பிட்ற மாதிரி சில பேர் வாழைப்பழம் சாப்பிடையும் சரி கசவா இருக்கும். ஏன் காசு போயிடும். சரி இருக்கு மேல என்னத்தை கண்டிங்க, வடிவா சாப்பிடுங்க. பழம் எல்லாம் பிள்ளைகளை வேண்டி கொடுங்க, நல்ல விட்டமின் வரும், வியாதி வராது. ஆமேன்னு சொல்லுங்க. அன்றைக்கு அம்மா பேசுறா, உனக்கு கிழமை கொடுக்கத்தான் வாழைப்பழம் பண்ணி தருவேன். ஆச்சி என்ன கதை உன் கதை, பிள்ளைக்கு ஒரு நாள் வாழைப்பழம் பண்ணி கொடு, இல்லைன்னா என்ன கோல் மட்டும் நான் வண்டி பிள்ளைய கொடுக்க, நீ மட்டும் தின்னா. அந்த பிள்ளை கண்டது வாழைப்பழம், அந்த தாய் பேசின பேச்ச பார்க்கணும். பாருங்க, இந்த கனி வாழைப்பழம், பழங்கள் மிக முக்கியம். பெண்களுக்கு எல்லாம் முள்ளங்கண்டு நல்ல விலைனா இருக்கு, பப்பா பழம் சாப்பிடுங்க. இப்ப 500 ரூபா கிலோ பார்த்து சாப்பிடுங்க. நல்ல கனி விருட்சங்களை சாப்பிடுங்க. கனி இன்னைக்கு கிறிஸ்தவன்ல சந்தோஷம் ஜோய் என்று பேர் இருக்கும், ஆனா அவனை போய் சண்டைக்காரனா இருப்பான். அப்படி இல்ல, அப்படி இருக்க கூடாது. அந்நாள் என்ற பேர், ஐயோ அவள்கிட்ட வாயை விட்டாலே அவள் சொன்னால் எல்லாம் போச்சு, அப்படிலாம் இருக்கக்கூடாது. என்ன பேருக்கு ஒரு வாழ்க்கையாவது இருக்கணும். கிறிஸ்தவன்டா நல்ல கனி அன்புள்ளவன் என்று சொல்லணும். சொல்லணும். எல்லாரும் ரெபேக்கா சிஸ்டரோட பேசுறாரு, எவ்வளவு சந்தோஷமா இருக்கு பாருங்க, அப்படி சொல்லணும். அல்லேலூயா. செல்வியக்காவோட பேசினா எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்குவாங்க, அப்படி சொல்லணும். உமா மகேஸ்வரியோட பேசினா அப்பா என்ன கலகலப்பா, ஜெபாவோட பேசினா என்ன சந்தோஷம், அப்படி சொல்றாங்களா? வெளியால போய் முதல் கேட்கக்கூடாது. என்ன கேட்கணும்? இதுதான் கிறிஸ்தவம். அல்லேலூயா. செல்லாமா வாழ் செல்லாமா தூ. ஐயோ அந்த ஆட்சிமாரோட பேசினா எப்படி சந்தோஷம் சொல்றாங்களா? அதுதான் கனி கொடுக்கிற வாழ்க்கை. அல்லேலூயா. இயேசுவாமி சொன்னார், இந்த பெட்ரோல் போத்தல்களுக்கு கவனமா பார்த்து தண்ணி மாறிக்கிற இது மட்டும் குடிச்சிடாங்க. இந்த போத்தில் சத்தம் எனக்கு ஞாபகம் வந்து, அதனால நேற்று அவசரப்பட்டு நானும் ஊத்த பாதுகாப்பு போத்தில் எடுப்பேன். நல்ல காலம் கவனம், வீடுகளில் பெட்ரோல் வண்டி வச்சுருக்க கவனம், சேர்ச்சி சில பெட்ரோல் வண்டி வச்சுருக்காங்க கவனம். போன முழுக்க அங்கே போய் பில் சைடில் போய் தண்ணி என்ன எடுத்து குடிச்சிடாதீங்க, ஃபில்டரில் எடுத்து குடிங்க, ஜாக்கிரதையாக இருக்கும். கனி உள்ள வாழ்க்கை இருக்கணும். பேசும் பொழுது கனி தெரியும். சாந்த குணம் உள்ளவர்கள், இயேசுவாமி சொன்னார், சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்தரித்துக் கொள்வார்கள். சாந்தம் இருக்கணும். இன்னைக்கு சில பேர் சும்மா வெளிக்கிட்டு வருங்கள், கதைச்சா அப்பாடா இதோட வாயை திறந்த பயம் இல்லாமல் அப்படி இருக்கக்கூடாது. சாந்தமா பேசப்படாங்க, அன்பா பேசப்படாது. தன் காலத்தில் தன் கனியை தந்து எப்படி இருக்கும்? இலை உதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். பாருங்க, எப்பொழுதும் ஒரு செழிப்பு, எப்பொழுதும் ஒரு நன்மை செய்கிற வாழ்க்கை, எப்பொழுதும் மற்றவர்களுக்கு உபகாரம் செய்கிற வாழ்க்கை, ஆண்டவருடைய இருதயத்தை மகிழ்ச்சியாக்குற வாழ்க்கை, ஆண்டவருடைய உள்ளத்தை சந்தோஷப்படுத்துகிற வாழ்க்கை. ஹல்லேலூயா. நாம ஊழியம் செய்யறதுல பார்த்து ஏசப்பா சந்தோஷப்படணும். ஆமென் சொல்லுங்க. எல்லாரையும் சாட்சி சொல்லணும், நாம ஊழியம் செய்யக்கூடாது. ஏசப்பா சந்தோஷப்படணும். நாங்க கர்த்தருக்காக செய்கிற வேலைகளை பார்த்து ஏசப்பா சந்தோஷப்படணும். என் பிள்ளை பாடுறா, எப்படி எல்லாம் எனக்கு வேலை செய்யறான். அல்லேலூயா. சேர்ச்சி வேலை செய்யறா, ஏசப்பா சந்தோஷப்படணும். பாடுறா, என் மகள் வந்து எப்படி என்ற ஆலயத்தை பாக்குறாள். பாப்பாரா பார்க்க மாட்டாரா? பாப்பாரா பார்க்க மாட்டாரா? பாப்பா. ஜெபம் பண்ணும் பொழுது ஆண்டவர் பாப்பாரு, ஓ எப்படி இவள் கிறிஸ்டினா எப்படி ஜெபிக்கிறாள் பார், முழங்கால் என்று ஜெபிக்கிறாள். ஓ ஈசி ஒலிண்டா ஒலிவியா எப்படி முழங்கால் என்று குடும்பத்துக்காக ஜெபம் பண்றாங்க. இந்த குடும்பத்தை சும்மா விடுவேனா? இந்த ஆசீர்வாதம் தருவாரா தர மாட்டாரா?
இது ஜபமே இல்ல. ஒரே போனை நோண்டி கொண்டு ஊர்வலாய் பேசிக்கொண்டு இருந்தா என்னோட குடும்பம் சிறக்கும். டிவியில ராமா, போன்ல ராமா, எல்லா குப்பைகளையும் எடுத்து உள்ளுக்கு எடுத்துட்டு ஆவியானவரே குப்பைதான் மனம். ஆவியானவர் வரணும். ஏனென்றால் நம்முடைய வாழ்க்கை சரியா இருந்தால் தான் செழிப்பையும் கனிகளை மற்றவர்கள் காண முடியும். அத்தி மரம் அத்தி பழங்களை தான் கொடுக்கும், திராட்சை பழங்களை கொடுக்காது. முச்செடி பழங்களை தான் கொடுக்கும், அத்தி பழங்களை கொடுக்காது, திராட்சை பழங்களை கொடுக்காது. அதுபோல கிறிஸ்தவன் என்பவன் கனி கொடுக்கிறவனாய் இருக்க வேண்டும். ஆமென். இயேசுவாமியின் சொன்னார், யோவான் சொன்னார், உங்கள் கனிகளினாலே அதன் கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில கனி உள்ள ஜீவியம். அனைவர் வரங்களுக்காக ஜெபிக்கும். ஆண்டவரே என்னை வல்லமையாய் பயன்படுத்தும். ஆண்டவரே நான் போனா எல்லாரும் தொப்பு தொப்புண்டு விழணும். ஆண்டவரே நான் கை நீட்டினால் எல்லாரும் அப்படியே பாஞ்சு விழணும். ஆண்டவரே அதை விட முதலாவது ஜெபம் பண்ணுங்க, நான் கனி உள்ளவனாய் என்னை மாற்றும், அன்புள்ளவனாய் என்னை மாற்றும், இரக்கம் உள்ளவனாய் என்னை மாற்றும், விட்டு கொடுக்கிறவனா என்னை மாற்றும், சந்தோஷம் உள்ளவனா என்னை மாற்றும், அநேருக்கு உதவி செய்கிறவனா என்னை மாற்றும். இப்படியான ஒரு ஜெபங்கள் நம்முடைய வாழ்க்கையில இருக்க வேண்டும். பாருங்க, தன் காலத்தில் தன் கனிகளை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். போன கிழமைக்கு முதல் கிழமை பாச உதயகுமார் கேட்டார், இலையுதிராதிருக்கிற மரம் என்ன மரம்? வாழை மரம். வாழை மரம் என்ன செய்யாது? ஒரு நாளும் இலை உதிராது. பாருங்க, ஆண்டவர் எப்படி வச்சிருக்கிறார். அது கண்டுபிடிச்சாங்களோ வச்சாங்களோ தெரியல. நான் நேற்று யோசிச்சேன், வாழை மரத்தை கடைசி என்ன செய்யணும்? வெட்டி தான் அடுக்கணும், இல்ல விழவே விழாது. வேற எல்லா மரத்திலும் என்ன செய்யும்? இலை விழுந்து. ஆனா வாழை மரம் எப்பொழுதெல்லாம் அதுக்கு கனி கொடுக்கறதுக்கு நேரமே காலமே இல்லை, சீசன் இல்லை.